வணக்கம் நண்பர்களே. டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் எந்த குற்றத்திற்காக கைது பண்ணாங்க, தற்போது அந்த குற்றத்திலிருந்து ஏன் விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு புதிய மதுபான கொள்கையை அறிமுகப்படுத்திய ஒரு காரணத்திற்காகவும் அந்த கொள்கையில் நிறையா முறைகேடு பிளஸ் புகார் பிளஸ் ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காருங்க. என்னன்னா எப்பனா 2021 நவம்பர் 17 அப்போ இந்த புதிய மதுபான கொள்கையை கெஜ்ரிவால் அரசு அறிமுகப்படுத்தியிருக்குங்க. இதில் நிறைய புகார்கள் மற்றும் முறைகேடுகள் பிளஸ் ஊழல் நடந்திருப்பதாகவும் வந்த ஒரு காரணத்துக்காக அந்த புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்று கொண்டுட்டாங்க. இந்த புதிய மதுபான கொள்கையில் என்ன சிறப்பு அம்சம்னா, முழுமையாக டெல்லியினுடைய மதுபானம் இதை தனியார் மயமாக்கியிருக்காங்க. ப்ளஸ் கடை திறந்து வைக்கிற நேரத்தை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மது அருந்துவர்களுடைய சட்டப்பூர்வ வயதை குறைச்சிருக்காங்க. மதுபான கொள்கையில் இருந்தக்கூடிய சிறப்பு அம்சங்கள் இதில் என்னன்னா, திட்ட 100 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றம் சுமந்தப்பட்டு அந்த ஆம் ஆத்மியினுடைய முக்கிய புள்ளியாக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த குற்றம் மட்டும் இல்லாம 2022 கோவா மற்றும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த லஞ்ச பணத்தெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றமும் சுமத்தப்பட்டிருந்திருக்குங்க. தற்போது டெல்லி சிறப்பு நீதிமன்றம் பிப்ரவரி 27 அன்று டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இந்த புதிய மதுபான்மை கொள்கை ஊழல் வழக்கில் இருந்து கெஜ்ரிவால் அவர்களை முழுமையாக விடுவிச்சிருக்குங்க. என்னன்னா, சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில அதாவது இவர் மேல சுமத்தக்கூடிய நேரடி ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாமே இவங்க அதாவது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை எல்லாமே மேக்சிமம் ஊகங்களினுடைய அடிப்படையில் இவங்களா அப்ராக்சிமேட்டா இது நடக்கலாம் ஒரு ஊகங்களின் அடிப்படையில தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு காரணத்தை சொல்லி இந்த வழக்கு தவறானது, குற்றம் தவறு, இவர் மேல கெஜ்ரிவால் அவர்களின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி முழுமையா கெஜ்ரிவால் பிளஸ் அவங்க தொடர்புடைய எல்லாத்தையுமே டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தற்போது விடுதலை செய்துள்ளது. இது சம்பந்தமாக கெஜ்ரிவால் அவர்களை பேட்டி எடுக்கும்போது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, நாங்கள் நேர்மையாக தான் இருந்தோம் அப்படிங்கிறத சொல்லி பேட்டியிலேயே கண்கலங்கிற மாதிரியும் பேசியிருந்திருக்காரு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுனால இவருக்கு மிகப்பெரிய அடி என்னன்னா, 2025 டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்து தற்போது அவங்க ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. ஆனால் தற்போது சிபிஐ இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. நன்றி.